வணக்கம் மக்களே. கேலண்டர் சம்ஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரீசனிங்ல. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, டெட், ஃபாரஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. பார்ட் 1 யாருக்குமே நடத்திட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல லீப் இயர் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கணக்குகள் எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அவங்க என்ன ஆண்டு கொடுத்துருக்காங்களோ அது லீப் இயரா இல்லையா, சரிங்களா, லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆண்டு 4ஆலையோ அல்லது 400ஆலையோ வகுப்பட்டால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீப் வருடம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி வகுப்படலை அப்படின்னா அது லீப் வருடம் கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் நீ வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கணக்குகளை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டிஃப்ரெண்டான கணக்குகள் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்ப கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? லீப் வருடம் இல்லாதது என்ன? சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 4ஆலையோ 400ஆலையோ வகுக்கும் போது அது முழுமையாக வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் லீப் வருடமாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? லீப் வருடம் இல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 4 எப்போ ஒரு நம்பரை 4ஆல வகுக்கணும், எப்போ ஒரு நம்பரை 400ஆல வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் கடைசியா, சரிங்களா, ஒரு ஆண்டு கடைசியா 2 0ஆல முடிஞ்சதுன்னு வைங்களேன், 2 0 கொண்டு முடிஞ்சதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஆண்டுகளை நம்ம 400ஆல வகுக்கலாம். சரிங்களா? இப்போ 0 இல்லாம ஒரு 2012 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதை நம்ம 4ஆல வகுக்கணும். 400ஆல வகுக்க முடியாது. ஏன்னா கடைசி 2 0 இல்ல, கடைசியா 2 0 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? 400ஆல வகுக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன், 800 இருக்கு, கடைசி 2 0 இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆல வகுக்கலாம். 400ஆல வகுக்கலாமா? சரி, 2 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 4 4, இங்க 2 4 8. சரிங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லீப் வருடம் இல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது முழுமையாக வகுப்படுது, அதனால இது லீப் வருடம். சரிங்களா? அப்ப அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு இது தவறானது. சரிங்களா? சரி, இப்போ இந்த 1200 நம்ம என்ன பண்ணலாம்? 400ஆல வகுக்கலாம். ஏன்னா கடைசி 2 0 இருக்கு, 2 0 அப்படி கேன்சல் பண்ணிட்டு ஒரு 4 4, இங்க 3 12. சரிங்களா? இது முழுமையாக வகுப்படுது, அப்ப இது ஒரு லீப் வருடம். சரிங்களா? இதை 400ஆல வகுக்கலாம். ஏன்னா கடைசி 2 0 முடியுது, 2 0 கேன்சல் பண்ணிட்டு ஒரு 4 4, 5 20. சரி, முழுமையாக வகுப்படுது, அப்ப இதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப இதை வகுத்தோம் அப்படின்னா, 400ஆல வகுத்தோம் அப்படின்னா கீழே 2 சேவரை கேன்சல் பண்ணிக்கலாமா? கிளை மேலையும் ஒரு 4 4. ஆனா 21 அப்படிங்கிறது 4ஆவது வாய்ப்பாடுல வராது. அப்போ 2100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுதான் லீப் வருடம் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது லீப் வருடம்? அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த 4 இடத்துல எது லீப் வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இப்பவும் நம்ம எதெல்லாம் 400ஆல வகுக்க முடியுமோ அதெல்லாம் 400ஆல வகுத்து, எதெல்லாம் 4ஆல வகுக்க முடியுமோ அதெல்லாம் 4ஆல வகுத்து பார்க்க போறோம். எது வகுப்படுதோ அதுதான் என்னவாக இருக்கும்? ஆன்சராக இருக்கும். சொல்றது கரெக்ட் தானே? ஏன்னா லீப் வருடம் தானே கேட்டிருக்காங்க. மேல எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? லீப் வருடத்தை தமிழ்ல குறியாண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது காமன் தான். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்களேன், அதாவது 1900 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம 400ஆல வகுத்தோம் அப்படின்னா, ஏன்னா கடைசி 2 0 இருக்குல்ல, 400ஆல வகுத்தோம் அப்படின்னா கீழே 2 சேவர் மேல 2 சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா 4ஆவது வாய்ப்பாடுல 19 அப்படிங்கிறது வராது. சரிங்களா? அப்போ இது லீப் வருடம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப 2000 பாருங்க. 2000 நான் 400ஆல வகுத்தேன் அப்படின்னா கீழே 2 சேவர் மேல 2 சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 4 4, 5 20. சரிங்களா? அப்போ இங்க ஆப்ஷன் பி தான் சரி விட. ஏன்னா இது முழுமையாக வகுப்படுது இல்ல, நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்காங்க எது லீப் வருடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் சரி விட, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ அசர்ஷன் ரீசனிங் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த இயர் 2100 இஸ் நாட் அ லீப் இயர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, 2100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 400ஆல வகுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 சேவர் கேன்சல் ஆயிரும். ஆனா 4 அப்படிங்கிறது, 21 அப்படிங்கிறது 4ஆவது வாய்ப்பாடுல வராது. சரிங்களா? அப்ப இது முழுமையாக வகுப்படல, அப்ப லீப் வருடம் கிடையாது. நாட் அ லீப் இயர். சரிங்களா? அப்ப ஒரு குறியாண்டு கிடையாது. சரிங்களா? கரெக்ட் தானே? அசர்ஷன் கரெக்ட் தானே? சரிங்களா? சரி,
கூற்று கரெக்ட் தான். அப்ப காரணத்தை பாருங்க, a year that is divisible by 100 is always a leap year அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 100ஆல் வகுப்படும் அனைத்தும் என்னவா குறியாண்டாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, 100ஆல் வகுப்படும் வருடம் எப்போதும் என்னவாக இருக்கும், குறியாண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, ஒரு கூற்றே உண்டு. சரிங்களா, அதாவது ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டு 400ஆலையோ வகுப்பட்டால் அது ஒரு குறியாண்டு. சரிங்களா, அது ஒரு லீப் வருடம். சரிங்களா, 100ஆல் வகுப்படின் அது என்ன செய்யணும், 400ஆலும் வகுப்படணும். சரிங்களா, 100ஆல வகுப்பட்டாலும் அது 400ஆல வகுப்பட்டாதான் அது என்னவாக இருக்கும், ஒரு குறியாண்டாக இருக்கும், ஒரு லீப் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 100க்கு பாக்குறது 100ஆல நம்ம பார்த்தோம்னா 400க்கும் அது வகுப்படுதான்னு பார்க்கணும். அது எதுக்கு ரெண்டு வேலை? அதனாலதான் நம்ம 400ஆல டைரக்டா வகுத்து பார்ப்போம். அப்படி வகுத்தா அது நம்ம வகுப்பட்டா அது என்ன சொல்லுவோம், லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, 100ஆல வகுப்பட்டா மட்டும் போதாது, அது 400ஆலையும் வகுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ ஆனா இவங்க கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, சரிங்க, காரணம் என்ன கொடுத்திருக்காங்க, 100ஆல வகுப்பட்டாலே அது என்னன்னு சொல்லிட்டாங்க, லீப் வருடம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆனா அதுக்கு மேல உள்ள கூற்று தான் ஒரு எக்ஸாம்பிள். பாருங்க, கடைசி என்ன செய்யுது, அது 2100 அப்படிங்கிறது 100ஆலையும் வகுப்படும். சரிங்களா, ஆனா ஒரு லீப் வருடமா, கிடையவே கிடையாது. ஏன்னா 400ஆல நம்ம வகுத்து பார்க்கல, அது 400ஆல என்ன செய்யல, முழுமையாக வகுப்படல. அதனால ஒரு லீப் வருடம் கிடையாது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா, கொஸ்டின் ஆப்ஷன் நான் கொடுக்கலங்க, சாரி மறந்துட்டேன். ஆனா ஆன்சர் என்னது, அசர்ஷன் கரெக்ட், ரீசனிங் ஏ கரெக்ட், ஆர் தவறு. சரிங்களா, அதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சாரிங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து 2018 கேட்கப்பட்டது. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. January 1, 2009 was Thursday. What day of the week lies on January 1, 2010 கேட்டிருக்காங்க. 2009 ஜனவரி 1ல தேர்ஸ்டேவாக இருக்கா, வியாழக்கிழமையாக இருக்கா. சரிங்களா, 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும். சரிங்களா, அப்ப 2009ல உள்ள அந்த நியூ இயரை சொல்லிட்டாங்க. நியூ இயர் என்னவாக இருக்கான், வியாழக்கிழமையாக இருக்கான். சரிங்களா, அப்ப 2010ல உள்ள ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி கணக்கு அடிக்கடி வரும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே, சரிங்களா, இந்த மாதிரி மாடல்ல வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எந்த வருடத்துக்கு கிழமையை கொடுத்திருக்காங்களோ அந்த வருடத்தை எடுத்துக்கோ. 2009 கொடுத்திருக்காங்களா, 2009 ஜனவரி 1 தானே வியாழக்கிழமைன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 2009 லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும், இதை நான் 4ஆல தான் வகுக்க முடியும், 400ஆல வகுக்க முடியாது. ஏன்னா கடைசி 2 நம்பர் 0வா இல்ல, ஒரு நம்பர் 0, ஒரு நம்பர் 9ஆக இருக்கு. சரிங்களா, அப்போ நான் 4ஆல வகுத்து பார்க்கணும். அது வகுப்படுச்சுன்னா என்னவாக இருக்கும், லீப் இயரா இருக்கும். சரிங்களா, அது வகுப்படாது, 9 இருக்குல்ல, பார்த்தாலே தெரியும். இங்க 5 4 20, அப்போ இந்த 0 கீழே இறங்கும். இந்த 0 வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 9 கீழே இறக்கணும் அப்படின்னா இங்க ஒரு 0 போடணுமா. சரி, அப்போ 9 மட்டும் தான் இருக்கு. 2 4 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு லீப் வருடம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மீதி 1 கிடைச்சிருச்சு. சரிங்களா, மீதி 1 வருது. அப்ப லீப் வருடம் கிடையாது. சரிங்களா, அப்போ அது லீப் வருடம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிழமை இருக்குல்ல, அது கூட ஒரு நாள் ஆட் பண்ணும். சரிங்களா, லீப் வருடமாக இருந்தால் என்ன பண்ணும், 2 நாள் ஆட் பண்ணும். சரிங்களா, இப்போ இது லீப் வருடம் இல்ல, அதனால இந்த வியாழக்கிழமை கூட ஒரு நாள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக மாறிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா, வியாழக்கிழமை கூட ஒரு நாள் ஆட் பண்ணா வெள்ளிக்கிழமையாக மாறும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, மேல பார்த்த கணக்கே மாதிரிதான். ஜனவரி 1 2011 was Saturday. சரிங்களா, January 1, 2011 was a Saturday. What day was January 1, 2012 னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1 2011 ஒரு சனிக்கிழமை. சரிங்களா, ஜனவரி 1 2012 எந்த நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மேல பார்த்த கணக்கே மாதிரி தான். சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். சரி, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னன்னு பாருங்க, ஜனவரி 1 2012 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா, அப்போ ஜனவரி 1 2013 என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜனவரி 1 2012 was Sunday. What day was January 1 2013 கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், எந்த வருடத்துக்கு கிழமை கொடுத்திருக்காங்க அந்த வருடத்தை பார்க்கணும். சரிங்களா, 2012க்கு தானே கொடுத்திருக்காங்க, அந்த 12 எடுத்துக்கோங்க. இப்போ அது லீப் வருடமா இல்லையான்னு பாருங்க. என்னதான் பண்ணணும்னா 4ஆல தான் வகுக்கணும், ஏன்னா கடைசி 2 0 இல்லை.
சரி, இப்போ ஓர் நாளா 4, ஐ நாளா 20. சரி, இந்த 1 கீழே இறங்குவோம். அப்ப அந்த 1 வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா 4வது வாய்ப்பாடுல 1 வராது. அப்ப திரும்ப என்ன பண்ணுவோம், கீழே இந்த 2ஐயும் இறக்குவோம். அப்ப 0 போடுவோம். அப்ப 12ன்னு ஆகும். சரிங்களா, 3 நாளா 12 வேணாலும் வகுத்து பாருங்க, இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுல என்ன இருக்கு, முழுமையாக இது வகுப்பட்டுருச்சு. சரிங்களா, முழுமையாக வகுப்பட்டு மீதி 0ன்னு கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ இது ஒண்ணு லீப் வருடம் தான். சரிங்களா, அப்ப லீப் வருடமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த நாள் கொடுத்துருக்காங்களோ, இந்த கிழமை கொடுத்துருக்காங்களோ அது கூட 2 நாளை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும். சரிங்களா, அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, அது கூட 2 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், ஞாயிறு கொடுத்துருக்காங்க, திங்கள், செவ்வாய். சரிங்களா, செவ்வாய்க்கிழமை தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா, டியூஸ்டே தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. அப்போ ஒன்னே மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லீப் இயராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 2 ஆட் பண்ணும். லீப் இயர் நாட் லீப் இயராக இருந்துச்சுன்னா, லீப் இயர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், 1 ஆட் பண்ணும். சரிங்களா, இந்த நோட்ஸை சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஜனவரி 1, 2015 ஒரு வியாழன். சரிங்களா, ஜனவரி 1, 2018 எந்த நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாருங்க, இதுக்கு முன்னால நம்ம என்ன பார்த்தோம், 2015 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடமாக பார்த்தோம். இப்ப பாருங்க 2018 ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே நியூ இயர் அன்னைக்கு என்ன நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1, 2015 was Thursday. What day was January 1, 2018 கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கணக்கு. பாருங்களேன், 2015 இப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு கிழமை கொடுத்துருக்காங்க. அது ஒரு லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா செயின் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, சரி, அப்போ இந்த 4 நான் வகுத்து பார்க்குறேன். ஓர் நாளா 4, ஐ நாளா என்னது 40. சரிங்களா, அப்போ 1 கீழே இறங்குவோம், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, 0 போட்டு இந்த 15 கீழே இறக்கும். சரிங்களா, சாரிங்க, 5 கீழே இறக்குனா 15 ஆகும். அப்போ நம்மளுக்கு 3 நாளா என்னது 12. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும், 2 மீதியாக இருக்கும். அப்போ 2015 அப்படிங்கிறது ஒரு லீப் வருடம் கிடையாது, நாட் லீப் இயர். சரிங்களா, அப்போ அது லீப் இயர் இல்லை அப்படின்னா 2016ல உள்ள அந்த ஜனவரி 1 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வியாழக்கிழமை இருக்குல்ல, அவங்க கொடுத்துருக்கிறது இந்த வியாழன் தானே, லீப் வருடம் இல்லை அப்படிங்கிறதுனால அது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வியாழக்கிழமை கூட 1 ஆட் பண்ண போறோம். ஏன்னா லீப் வருடம் இல்லைன்னா 1 தானே ஆட் பண்ணுவோம். சரிங்களா, அப்ப வியாழக்கிழமை கூட 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, வெள்ளியாக இருக்கும். சரிங்களா, சரி, இப்ப வெள்ளிக்கிழமை தான். இப்போ 2016 அப்படிங்கிறது ஒரு லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா, 2016 லீப் வருடமான்னு பார்த்தாதான் அது இப்ப இருக்கக்கூடிய அந்த 2014 அந்த நாள் கூட 1 ஆட் பண்ணணுமா 2 ஆட் பண்ணணுமா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அப்ப 2016 இப்ப நான் என்ன பண்ணணும், 4ஆல வகுக்கணும். இப்போ ஒரு நாள் 4, ஐ நாளா 20. அப்ப 1 கீழே இறங்கும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, 0. அப்போ 6 கீழே இருந்துச்சுன்னா 16ன்னு சொல்லிட்டு ஆகும். 4 × 4 16. சரிங்களா, அப்போ மீதி நம்மளுக்கு 0. சரிங்களா, அப்போ இது ஒரு லீப் வருடம், ஏன்னா முழுமையாக வகுப்படுது. அப்ப 2017 ஜனவரி 1 என்னவாக இருக்கும், லீப் வருடம் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை கூட என்ன பண்ணும், 2 நாளை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும். சரிங்களா, வெள்ளி, சனி, ஞாயிறு. சரிங்களா, அப்போ இது என்னவாக இருக்கும், சண்டேவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அப்ப 2017 லீப் வருடமா லீப் வருடம் இல்லையா, இதுக்கு உட்காந்து என்ன செய்யக்கூடாது, உட்காந்து போட்டு பார்க்க கூடாது, லீப் வருடமா லீப் வருடம் இல்லையான்னு போட்டு பார்க்க கூடாது, 4ஆல வகுத்து பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா லீப் வருடம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த வருடம் லீப் வருடமாக இருக்காது. சரிங்களா, கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இது ஒரு லீப் வருடம் இல்லாம தான் இருக்கும். சரிங்களா, அப்போ 2018. சரிங்களா, 2018ல அந்த ஜனவரி 1 என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சண்டே கூட என்ன பண்ணா போதும், ஒரே ஒரு நாள் மட்டும் ஆட் பண்ணா போதுமா, அப்போ என்னவாக மாறிடும், மண்டேவாக மாறிடும். சரிங்களா, அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, 2018ல ஜனவரி 1 என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னவாக இருக்கும், திங்கட்கிழமையாக இருக்கும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்டான கணக்கு. பாருங்க, ஜனவரி 1, 2010 என்னவாக இருக்கு, ஃப்ரைடேவா இருக்கு. சரிங்களா, January 1, 2010 was a Friday. What day was January 1, 2009? சரிங்களா, டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதா, ஜனவரி 1, 2010 ஒரு வெள்ளிக்கிழமை, ஜனவரி 1, 2009 என்ன நாளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்த்தோம், 2010 இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வருடம் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இது ரிவர்ஸ்ல போது பாருங்க, 2010ஓட கிழமையை கொடுத்துட்டு, ஜனவரி 1ல உள்ள 2010ஓட கிழமையை கொடுத்துட்டு 2009ல உள்ள ஜனவரி 1 என்ன கிழமையாக இருக்குங்கிற மாதிரி ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு நாளை கூட்டுவோம், ஏன்னா அதுக்கு அடுத்த வருடம் கேட்டிருந்தாங்க. இது ஃப்ரண்ட்ல இதுக்கு முன்னாடி உள்ள வருடத்தை கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்,
அது லீப் வருடமா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு லீப் வருடமாக இருந்துச்சு அப்படின்னா 2 கழிப்போம், லீப் வருடம் இல்லை அப்படின்னா 1 கழிப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், லீப் வருடமாக இருந்துச்சு அப்படின்னா 2 கூட்டுவோம், லீப் வருடம் இல்லை அப்படின்னா 1 கூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இது ரிவர்ஸ்ல போறதுனால கழிப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி 1 2010, 10க்கு தானே கிழமை கொடுத்துருக்காங்க. அப்ப 2010 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4ஆல வகுப்போம். 400ஆல வகுக்க முடியாது, எனக்கு கடைசி 2 சைவர் இல்லை. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, 1 நாள் 4, 5 நாளா 20, அப்போ 1 கீழே இறங்கும், அதை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது. 0வே இறக்கணும் அப்படின்னா 10 ஆகும். அப்ப 4 8, அப்ப மிச்சம் 2 மீதியாக இருக்கும். அப்போ இது ஒரு லீப் வருடம் கிடையாது, நாட் லீப் இயர். சரிங்களா? இது ரிவர்ஸ் அப்படிங்கிறதுனால 1 என்ன பண்ணணும், நாட் லீப் இயர்னால என்னதான் 1 தான், அந்த ஒரு நாள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை கூட 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், தேர்ஸ்டே, வியாழக்கிழமை கிடைக்கும். சரிங்களா? தேர்ஸ்டேன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ ரிவர்ஸா ஃப்ரண்ட்ல போகுதா அப்படிங்கறத பாத்துக்கணும், லீப் இயரா நாட் லீப் இயரா அப்படிங்கறத பாத்துக்கணும். அதுக்கு 400ஆலையும் வகுப்படுச்சு அப்படின்னா லீப் இயர் நாட் லீப் இயர்னு சொல்லுவோம். லீப் இயரா இருந்துச்சுன்னா 2 கூட்டணும், நாட் லீப் இயரா இருந்துச்சுன்னா 1 கூட்டணும். சரிங்களா? எப்ப மட்டும்தான் ஃப்ரண்ட்ல போச்சுன்னா, பேக்ல போச்சுன்னா என்ன பண்ணணும், லீப் இயரா இருந்துச்சுன்னா 2 கழிக்கணும், நாட் லீப் இயரா இருந்துச்சுன்னா 1 கழிக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.